வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தமிழ் வளர்ச்சி துறையிலேருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை ஆட்சேர்ப்பு 2024ஆம் ஆண்டுக்கான அலுவலக உதவியாளர், துப்புரவாளர் மற்றும் தோட்ட துப்புரவாளர் போன்ற பணியிடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த பதவிகளுக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் வேண்டுமானாலும் பணியமர்த்தப்படலாம். நிறுவனம் பாருங்க, தமிழ் வளர்ச்சித்துறை. வேலை பிரிவு பாருங்க, அரசு வேலை தமிழ்நாடு, வேலையிடம் தமிழ்நாடு. சரியா, தொடக்க தேதி பாருங்க 6/7/2024 முதல் கடைசி தேதி பாருங்க 26/7/2024 வரைக்கும் இது அப்ளை பண்ணலாம். அதுக்குள்ளே காலதாமதம் செய்யாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்க. சரியா, அடுத்து பார்ப்போம். அலுவலக உதவியாளர் வேலை துறையின் பேர் பாருங்க, தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை. வகை தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு. காலி பணியிடங்களின் பெயர் பாருங்க, அலுவலக உதவியாளர் மொத்தம் 4 வேகன்சி இருக்குது. துப்புரவாளர் பாருங்க 1 வேகன்சி. தோட்ட துப்புரவாளர் பாருங்க 1 வேகன்சி. சரியா, சம்பளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, ரூ 15,700 முதல் 58,100 வரை சம்பளம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மாதம். சரியா, கல்வி தகுதி பாருங்க, அலுவலக உதவியாளர் பணிகளுக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். துப்புரவாளர் மற்றும் தோட்ட துப்புரவாளர் பணிக்கு 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பாருங்க, குறைந்தபட்ச வயது வரம்பு 18 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்க வேண்டும். சரியா, அதிகபட்ச வயது வரம்பு பாருங்க 32 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அரசு விதிகளின்படி வயது தளவு பொருந்தும். பணியமர்த்தப்படும் இடம் பாருங்க, சென்னை தமிழ்நாட்டில் எங்கனாச்சும் பணியமர்த்தப்படலாம். சரியா, விண்ணப்பிக்கும் முறை பார்ப்போம். தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்ட பணிகளுக்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து தேவையான சான்றிதழ்கள் உடன் இணைத்து நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பி விண்ணப்பித்து கொள்ளலாம். சரியா, அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்க, தமிழ் வளர்ச்சி துணை இயக்குனர், தமிழ் வளர்ச்சி இயக்ககம், தமிழ் சாலை, எழுமூர், சென்னை 600008. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பாருங்க 26/7/2024. சரியா, தேர்ந்தெடுக்கும் முறை பார்ப்போம். நேர்காணல் மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவர். விண்ணப்ப கட்டணம் பாருங்க, விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குறிப்பு பார்ப்போம். மேற்கண்ட அலுவலக உதவியாளர், துப்புரவாளர் மற்றும் தோட்ட துப்புரவாளர் போன்ற பணிகள் அனைத்தும் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் நேரடி நியமனம் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியில் அமர்த்தப்படுவர். சரியா, அதுவதற்கான ஃபார்ம் ஃபுல் எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், ஃபார்மேட்டு அலுவலக உதவியாளர், துப்புரவாளர், தோட்ட துப்புரவாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம். சரியா, தற்போதைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னு ஓட்டிக்குவாங்க. சரியா, நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு கால் இது பண்ணுறீங்களோ அப்ளை பண்ணுறோம், அந்த போஸ்ட் விண்ணப்பிக்கும் பதவியை எழுதிருங்க. இனச்சுழற்சி, என்ன காஸ்ட்டு, பெயர் உங்கள் பெயர் கேபிட்டல் லெட்டரில். சரியா, பாலினம், அடுத்து பிறந்த நாள், வயது. சரியா, இப்போ எத்தனை வயசு இப்போ கரண்ட்லி நடந்துக்கிட்டுன்னு அதை மறக்காமல் எழுதிருங்க. கல்வி தகுதி என்ன முடிச்சிருக்கீங்க அதை எழுதுங்க. மதம், சாதி எழுதிருங்க. தொடர்பு முகவரி, அடுத்து நிரந்தர முகவரி. சரியா, செல்பேசி என்ன நினச்சிருங்க. பிற தகவல்கள் எதாவது அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதை எங்கள் இதில் எழுதிருங்க. அடுத்து மின்னஞ்சல் முகவரி இதில் எழுதிருங்க. சரியா, விண்ணப்பத்தோடு இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நிழற்படத்துடன் கூடிய ஆளறி சான்று 1, 2 கல்வி சான்று, 3 சாதி சான்று, 4 குடும்ப அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை ஏதாச்சும் 1. சரியா, இதோட இணைச்சு மறக்காமல் அனுப்புங்க. தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி வகை சூட ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட்டின் வாழ்த்துக்கள் நண்பர்களே.